இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் அடியார் பெருமகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம நிகழ்ச்சியிலே நாம் சாமிகளிடத்திலே வைக்க இருக்கின்ற கேள்வி மிக அத்தியாவசியமான கேள்வி, எல்லோருக்கும் மனத்திலும் தேர்ந்தக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி, கோயிலுக்கு சென்று அங்கு ஒரு பரிகாரத்தை செய்து அதன் மூலமாக என்னுடைய பாவத்தை கர்மத்தை நான் தொலைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஏழை எளியவர்களுக்கு கஷ்டப்படுகின்ற நம்ம போன்ற ஜீவான்மங்களுக்கு உதவி செய்தால் அந்த பாவம் தீர்ந்து விடாதா, என்னுடைய கர்மம் தீர்ந்து விடாதா என்பதாக ஒரு நண்பர் கேட்டிருக்கின்றார். இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக கூட தோன்றுகிறது. சாமிகள் முன்னே வைத்திருக்கின்றேன். சாமிகள் இப்போது விளக்கம் தருவார்கள். அடியார்கள் அனைவரும் அதை கூர்ந்து கேட்டு பலனளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஒரு சீர்திருத்தத்தோடு அவர் கேட்டிருக்காரு. அந்த நல்ல ஒரு அற்புதமான விஷயம், ஒரு சமுதாயத்தை தழுவிய உள்ள ஒரு கேள்விதான் இது. இன்னைக்கு நிறைய பேர் மனசுக்குள்ளே இருக்கும். இது உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, மத்தியம நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தாழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த ஒரு கேள்வி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக தான் இருக்கிறது. அதாவது நம்ம போயிட்டு கோயிலுக்குள்ளான்னு எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அந்த செலவுகளை இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் அந்த இல்லாதப்பட்டவர்களுடைய பயன் இல்லாதப்பட்டவர்கள் நிறைய பிரிவுகள் இருக்குது. சில பேர் சோம்பேறியாகவே உட்கார்ந்துக்கிட்டு காலத்தை கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்கிறது அல்ல. எத்தனையோ அநாத இல்லங்கள் இருக்கிறது, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இல்லங்களை சரியாக தேர்ந்தெடுத்து இந்த உதவிகளை செய்தால் அது கர்மா தீரும் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் பரிகாரம்தான் செய்ய வேண்டும், இல்லை நீ போய் இது செஞ்சினா நடக்காது என்பது அது வேறு. பொதுவாக ஒரு விஷயத்த கேட்ட நண்பர் பேர் என்னங்க ஐயா? அவருடைய பேரும் அதை அவர் குறிப்பிடல. அதாவது அவர் எப்படியோ அது கேட்டவருடைய கருத்துக்கு நான் நோக்கம் நல்லா இருக்குது. உங்களுடைய நோக்கம் சரி. 3 விஷயம் எடுத்துக்கோங்க. நமக்கு உடம்பு சௌகரியம் இல்லை. இந்த உடம்பு சௌகரியம் இல்லாத பொழுது நம்ம போயிட்டு இது தேவையான மாத்திரைகளை நாமே வாங்கி சாப்பிடுவதோ, வைத்தியம் தெரியாத ஒருவரிடத்தில் மாத்திரை வாங்கி சாப்பிடுவதோ அது சரியான நோய் தீர்வுக்கு வழி கொடுக்குமா என்பதை முதல்ல கருத்தில் வச்சுக்கோங்க. நோக்கம் ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல சீர்திருத்தத்தோட பேசுறீங்க, நல்ல ஒரு அற்புதமான விஷயமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. உங்க பரிகாரத்துக்காகத்தான் நீங்க போய் உதவி செய்யறேன்னு சொல்ற நோக்கமே தவறு. அந்த நோக்கத்தை முதல்ல விட்டுடுங்க. நம்ம உதவி செய்யணும் என்பது நம்மளுடைய கடமை. நமக்கு முடியும் என்னும் பொழுது நம்ம செய்யறதுனால பல புண்ணியங்களை சேகரிக்க முடியும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. புண்ணியங்கள் சேகரித்தாலே பாவங்கள் தேய்கிறது என்பதுதான அர்த்தம். ஆனால் எதிர்பார்ப்புகளோ, நான் கோயில் போவதற்கு பதிலா என் கர்மாவை தீர்த்து கொள்வதற்காக நான் இந்த இல்லாதப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றேன் என்ற நினைப்பும், அதே நேரத்தில் அடுத்தவரிடத்திலே நான் இதை செய்தேன் என்ற பதிலும், நீங்க போயிட்டு நான் இந்த கோயில் இதை பண்ணேன், இந்த அண்ணா அந்த முதியோர் இல்லத்தில் நான் இதை செய்தேன், இந்த ஏழப்பட்டவனுக்கு இதை கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா அப்பவே நீங்க செய்கின்ற அந்த பலனையும் இழக்கிறீர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, சுயநலம் கருதாமல் இருக்கணும். நீங்க எந்த உதவி வேணா யாருக்கு ஒன்றாலும் செய்யுங்க. எதுக்காக செய்ய போறீங்க? தானா மறைமுகமா புண்ணிய தேடுதல் தானே அது. பாவத்துக்கு பரிகாரம் வேறு, நம் மனமாற செய்வது என்பது வேறு. மனமாற நீங்க எந்த விஷயங்களை வேணாலும் உதவிக்கரம் நீட்டுங்கள், அன்னம் பாலிங்க. உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் தோணுதோ அதெல்லாம் செய்ய, அதுல தவறே கிடையாது. பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர். வாழ்க்கையில் முந்திக் கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ? ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைவீர். ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல்வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது. வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது.
இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. நம்மால் முடிந்தது நாம் செய்கின்றோம் என்ற ஒரே நோக்கம் இருந்தால் உங்களுக்கு புண்ணியங்கள் பெருகும். பாவம் தீர்ந்தால்தான் புண்ணியம் பெருகும். ஆனால் நோக்கத்தோடு செய்துவிட்டால் நீங்க எங்க செய்தீங்கனாலும் அது நிச்சயமாக பயனை தரவே தராது. அப்படி என்பதை மாற்று கருத்து கிடையாது. நான் சொன்னது போல உடலுக்கு நோய் வருகிறது என்றால் நல்ல மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் அந்த மருந்து எடுத்து கொண்டால்தான் அது நோயை தீர்க்கிறது. அதே மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தொடர்ந்து மருந்தும் மாத்திரைகளும் உண்டால் அதுவே நோயாக மாறிவிடும். அதனால் பரிகாரம் என்பதோ நீங்கள் அன்னம் பாலிக்க வேண்டும் என்பதோ உதவிகரம் நீட்டுவது என்பதோ ஒரு குருவை பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த கர்மனா இருக்கட்டும், நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும், கர்மாக்களை சேகரித்து வச்சிருக்கோம். அப்போ எந்த நாளுல நீங்க போய் இந்த அன்னம் விடுறதோ உதவிகள் செய்யறதோ, அது எந்த உதவியாகட்டும் செய்வதோ என்பதை அந்த குரு அலசி ஆராய்ந்து சொல்லும் பட்சம் அந்த நாளிலே அன்னம் பாலித்தோ உதவிகள் செய்தாலோ கண்டிப்பாக பாவங்கள் தீரும். அதுதான் இது. என்னன்னா நோய் முதல் நாடி மாதிரி ஒரு ஆய்வுகளுக்கு உட்பட்டு நாம் செய்கின்ற நற்செயலையும் கூட சரியாக நாம் காரணம் தெரிந்து செய்தால் பெரும் பயன் எய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போக வேண்டாம். அது எந்த கோயிலுக்கு எந்த நேரத்துல எப்படி போகணுங்கிற ஒரு விகிதம் இருக்கிறது. அந்த விகிதத்தை நீங்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்கு அதையே குறிப்பிட்டு அந்த நாளிலே, அந்த கிழமையிலே, அந்த திதியிலே, அந்த நேரத்திலே நாம் செய்யும் பொருட்டு கண்டிப்பாக பாவம் தீருகிறது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சொல்வேன், நிறைய ஒரு விஷயத்துல ஒரு கதை கூட சொல்லியிருக்கேன். என்ன தெரியுமா, சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போனாரா. அதாவது நரகத்துல தேவதூதர்கள் ஒரு பக்கம், யமதூதர்கள் ஒரு பக்கம் ஒருவனை இழுத்து செல்லுகிறார்கள். அவன் பெரும் செல்வந்தன், போட்டு இவனுக்கு தண்டனை கொடுன்றாங்க. உடனே தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள், இல்லை அவன் விரலுக்கு மட்டும் சொர்க்கம் கொடுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யமதூதர்கள் இவனுக்கு நரகம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவன் நிறைய நான் உதவி செஞ்சேனே, நான் எத்தனை ஏழைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் அரிசி கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன், ஆடை கொடுத்தேன், அத்தை கொடுத்தேன், என்ன போய் நரகத்துக்கிட்டுன்னு போறீங்களே, இது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சொன்னாங்களா, நான் கொடுத்தேன் நீ ஊரு ஃபுல்லா சொல்லும் பொழுதே ஒவ்வொன்றும் செய்யும் போது அந்த பலனை நீ இழந்து விட்டாய். அதனால் அது உங்களுக்கு பலனை அளிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எதுக்கு அந்த விரலுக்கு மட்டும் சொர்க்கம் அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு கொள்கை இருக்கு. வீடேறி சோறு போடுனா போட மாட்டான். யார் யாசகம் கேட்டாலும் அதோ அந்த வீட்டுக்கு போய் சோறு போடுவாங்க, அதோ இந்த வீட்டுக்கு போய் சோறு போடுவாங்க அப்படின்னு தன் விரலை காட்டுவான். இந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு காண்பித்து அந்த யாசகன் அன்னம் உண்டதினால் இந்த விரலுக்கு சொர்க்கம். ஏன்னா நீ அதை மட்டும் சொல்லி காட்டல, நான் விரலை நீட்டி காமிச்சனே, நான் அடுத்த வீடு காமிச்சனே, நீ சொல்லி காட்டல, அதனால அந்த புண்ணியம் உனக்கு சொர்க்கம் தேர்கிறது அப்படி என்று சொன்னாராம். இது பாருங்க, இதில் நல்லா அலசிக்கோங்க. அதனால பரிகாரங்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. எது ஒரு பிரச்சனை, எப்பவுமே ரெண்டு விஷயங்கள் நமக்கு போயிட்டே இருக்கும். இன்பம் துன்பம், இரவு பகல், நன்மை தீமை என்பது ரெண்டு போயிட்டே தாங்க இருக்கும். ரயில் தண்டவாளம் மாதிரி. இப்போ மாட்டு வண்டி சக்கரத்தில் ஒரு சக்கரம், மாடு வண்டி எப்படி ஓடும், அது மாதிரி ரெண்டு போயிட்டு தான் இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பு என்பது காரண காரியமோ போயிட்டே தான் இருக்கும். இதுல என்ன விஷயம்னா, இந்த பரிகாரம் என்பது அறிந்து உணர்ந்து ஆய்வுகள் செய்து அதன்படி நீ செய்யும் உதவிகளை செய்யும் பொழுது நிச்சயமாக பாவம் விலகுகிறது, புண்ணியம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் நான் செய்தேன், நான் செய்ய போகின்றேன், நான் கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்வதை விட நான் இந்த உதவிகள் செய்துவிட்டேன், எனக்கு புண்ணியம் கிடைத்துவிடும் என்று நீகளாக பேசிவிட்டால் அது கிடைக்காம போகும். யார் ஒருவர் தன்னலமோ தனக்காகவோ ஒரு காரண காரியத்திற்காகவோ உதவிகரம் நீட்டாமல் நாம் மனமுவந்து நல்லவைகளை செய்ய வேண்டும், அதை வெளியில் சொல்லக்கூடாது, நமக்கு ஆண்டவன் கொடுத்தது அதே ஆண்டவனுக்கு படைக்கின்றோம் என்ற சிந்தனை கொண்டு யார் நீங்கள் உதவி செய்தாலும் சர்வ கர்மமும் சர்வ பாவமும் விலகி ஓடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த காரணத்தை ஆய்வு செய்து நல்லதை செய்யுங்கள், உதவிகளை செய்யுங்கள், வாழ்க்கை வளம் பெறுங்கள், நலம் கிடைக்கட்டும்.
அடுத்த பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். சுவாமிகள் நம்ம கேள்விக்கு பதில் முறையில் தெளிவான 3 முடிச்சுகளை சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீ செய்கிற காரியம் நேரத்தோடு செய்யணும், காலத்தோடு செய்யணும், இடமறிந்து செய்யணும். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யணும் என்று வள்ளுவர் சொன்னதைப் போல, நீ உன்னுடைய பாவத்தையோ உன்னுடைய கர்மத்தையோ தீர்த்து கொள்வதற்கு கூட அந்த உரிய நேரத்தை தேர்ந்தெடுத்து உரிய இடத்திலே உரிய முறையிலே செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவதாக, நான் புண்ணியம் செய்தேன் என்று நீ தம்பட்டம் அடித்துக் கொள்கிறாய் என்றால் ஏதோ ஒரு நாள் தான் நீ செய்திருக்கிறாய், அதனால தான் நீ செய்து சொல்லி காட்டுகிறாய். தினமும் நீ புண்ணியம் செய்வதையே வாடிக்கையாக வைத்துக்கொள், அதை போய் சொல்ல முடியுமா என்ன? இன்னைக்கு இங்கே போட்டேன் இங்கே போட்டேன். அதனால் நல்லது செய்வதை உன் மனது கொள்கையாக வைத்துக்கொள், அதை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு நாள் செய்வதை விட்டுவிடு என்று மிக தெளிவான நல்லதொரு பரோபகாரமான சிந்தனையை கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சாமிகள் சொன்ன வழியில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உதவி செய்தால் பாவங்கள் தானாக கரைந்து போகும். நீ அதற்காக முயற்சி செய்ய வேண்டாம். ஆனால் நான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் மேலும் பாவ மூட்டைகள் வளர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எந்த இடத்திலே தகுதியுள்ளவர்களை பார்த்து தகுதியுள்ளவருக்கு செய்ய வேண்டும் என்றது இரண்டாவது விஷயம். இந்த இரண்டை நாம் சரியாக செய்தால் பாவம் தானாக போய்விடும். பாவம் போக வேண்டும் என்று நீ கருத்து கொண்டு செய்த வேண்டாம், பாவம் தானாக போகும். ஆகவே அடியார்கள் இந்த கருத்தினை கருத்தில் கொண்டு நல்ல நடவடிக்கையை மேற்கொண்டு தங்களுடைய பாவத்தை நீக்கி நல்ல கதிக்கு போவதற்கான வழியை மேற்கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.